இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு நோம்பு முடிஞ்சு பெருனா வந்துருச்சு. தொழுகைக்காக கிளம்பியாச்சு. நம்ம பச்சை கலரு புள்ளை ஒரு 2 சிவப்பு கலரு சிட்டுக்குருவி வேட்டம் கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு அப்புறம் ஊரில் நோம்பு பெருநாள் தொழுகை. இதுக்காக தான் இவ்வளோ நாள் ஊரில் இருந்தது. அந்த நேரம் பார்த்து ஈரான்காரன் வேறு குண்டை போட்டு அடித்து நவத்திக்கிட்டு இருக்கான். திரும்ப அங்கேயே போகலாமா இல்லை வேறு எங்கிட்டும் போகலாமாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. லீவு ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. நம்ம கேங்கெல்லாம் வந்துருச்சு. நம்ம ஏரியாவில் உள்ள ஒரு பள்ளிக்கு தான் தொழுகை வந்திருக்கோம். வெளிநாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம மக்களும் நல்ல மாதிரியாக தொழுகையை முடிச்சிருச்சுவோ. இங்கேயும் நல்ல கூட்டமாக இருக்குது. பயலெல்லாம் குரூப் சட்டை கீழக்கிற கையிலேருந்து கலக்கிக்கிட்டு இருக்கிறானுவோ. அங்கேருந்து காசு பணம் அனுப்பையில பெருசாக தெரியலை. ஊர்லேருந்து செலவை பார்க்கையில் தான் தெரியுது. ஐஃபோனுக்கு சார்ஜரை கட் பண்ண மாதிரி புர்கா வாங்கினா சாலை கட் பண்ணிடுறானுவோ. சாலுக்கு தனியாக வேறு காசு கொடுத்து வாங்கணுமா. கம்பி புடவை ஒவ்வொரு கம்பிக்கும் 1000 ரூபா ஏற்றிக்கிட்டே இருக்கானுவோ. 2500 இருந்த கம்பி புடவைலாம் இப்போ 6000 ரூபா வந்துருச்சு. நம்மளும் தொழுகையை முடிச்சுட்டு முசாபா செஞ்சு சலாம் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. அடுத்து எங்கே நேராக டீ கடை தான். அங்கே இருந்தாலும் டீ கடை, இங்கே இருந்தாலும் டீ கடை. பள்ளிக்கு பள்ளி பயலும் நின்றுக்கிட்டு இருக்கானுவோ. கடைசி ஐயங்கர் கடையில் வந்து ஒரு டீயை குடிச்சுட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்டுக்கு. ஈத்துனாலே பல பேர் பிரியாணி தான் மெயின் ஃபுட்டாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஏரியா சைடு பிரியாணியெல்லாம் ஒரு மெயின் ஃபுட்டு கிடையாது. அது ஒரு சாதாரண நான்வெஜ் ஃபுட்டு தான். பிரேக்ஃபாஸ்ட் தான் ஹெவியாக இருக்கும். இந்த மாதிரி வட்டலப்பம், கடப்பாசி, ஜாலரு, இடியப்பம், பரோட்டா, முருத்தப்பாண்டி ஏகப்பட்ட ஐட்டம் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் ஹெவியாக சாப்பிடுவோம். பிரியாணியெல்லாம் அடுத்தடுத்த நாள் தான் வச்சு சாப்பிடுவோம். நம்மளும் தொழுதுட்டு வந்து வச்சு சும்மா இருக்குன்னு இறுக்கி விட்டாச்சு. நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறதும் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் கொடுப்போம். ஏன்னா இந்த மாதிரி ஃபுட்டும் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. கடைசியாக சின்னம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க வேண்டிதான் ஃபேமிலியோட. நான் தம்பி பிள்ளைவோ நம்ம பிள்ளைவோ எல்லாருக்கூடையும் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு நமக்காக நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் ஈத் முபாரக். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.